எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அப்பாவின் சொத்துக்களுக்கு முழு உரிமை மகளுக்கா மகனுக்கா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சொத்துக்கள் மீதான ஆர்வம் பெரும்பாலான வீடுகளில் மகன்கள் மகள்களின் ஆசையை தூண்டுது. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற சொத்து முழுவதுமே நமக்கே கிடைக்கணும் அப்படின்ற பேராசையும் அந்த இடத்துல எழுது. அதுவே வாரிசு அடிப்படையில் கிடைக்கிற சொத்துக்களை அடையிறதுக்கு ஒரு பெரிய போராட்டமே அவங்களுக்குள்ள நடக்கும். இதுக்காக அவங்களுக்குள்ள பெரிய தகராறுகள் ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் வரையும் போய் பிரியும் நிலைமை கூட ஏற்படும் அவங்களுக்குள்ள. குறிப்பா ஒரு வீட்டில் 4-5 பேர் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு சொத்துக்களை அவர்களுடைய தந்தை சரிசமமாக பிரித்து கொடுக்கணும். இல்லைன்னா அந்த தந்தைக்கு பெரும் ஆபத்து தான் ஏற்படும். அதுவும் பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா சொத்திற்காக இன்றைய காலகட்டத்தில் உடன் பிறந்தவர்களையும் அவங்க பிரியும் நிலை கூட ஏற்படலாம். ஆனால் உண்மையில தந்தையின் சொத்துக்களை உரிமை கொண்டாட யாருக்கு உரிமை உண்டு, சட்டத்துல என்ன எழுதப்பட்டிருக்குது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். தந்தையுடைய அனைத்து சொத்துக்களுமே மகனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, மகளுக்கு இல்லை அப்படின்ற இந்த மரபு பல நூற்றாண்டாக நம்மளுடைய சமூகத்தில் இருந்துட்டு தான் வருது. இன்னும் கூட அதே மரபு ஒரு சில இடத்துல பின்பற்ற தான் படுது. தந்தையின் சொத்துக்கள் அனைத்துமே மகன்களுக்கு போய் சேருது. அதே சமயம் தந்தையின் சொத்துல மகளுக்கு பங்கு இல்லை அப்படின்றது நிறைய பேருடைய எண்ணமாவே இருந்துட்டு இருக்குது. ஆனா இந்திய சட்டப்படி பார்த்தீங்கன்னா தந்தையின் சொத்துல மகளுக்கும் உரிமை இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் இந்து வாரிசுரிமை சட்டம் 2005 படி ஒரு மகனுக்கு சமமாக தந்தையின் சொத்துல மகளுக்கும் உரிமை இருக்குதுங்க. மகள் திருமணம் ஆகாதவராக இருந்தாலும் தந்தையோடைய சொத்துல மகளுக்கு சம பங்கு இருக்குது. ஒருவேளை திருமணம் ஆயிருந்தாலும் சரி, தந்தையின் சொத்துல மகள் சம பங்கு கேட்க முடியும். என்னதான் தந்தையின் சொத்துல மகனை போல மகள்களுக்கும் உரிமை இருந்தாலும் சரி, தந்தையின் சொத்துல மகள்கள் உரிமை கோர முடியாத நிலை ஏற்படுது. எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தின்படி ஒரு தந்தை தன்னுடைய மரணத்திற்கு முன்னாடி அவர் எழுதி வச்சிருக்கிற உயிரில் மகனின் பெயரை மட்டுமே சேர்த்து மகளின் பெயரை சேர்க்காமல் இருந்தால் அத்தகைய சூழ்நிலையில் மகள்கள் தங்கள் தந்தையின் சொத்துக்களுக்கு உரிமை கோர முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஒருவேளை தந்தை சுயமாக சம்பாதிச்சு வாங்கிய சொத்தாக இருந்துச்சுன்னா அவரே முடிவெடுக்கலாம் இந்த சொத்து யாருக்கு போய் சேரும் அப்படின்றது. அடுத்ததான் மகள் மருமகளாக இருந்தால் இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து வாரிசு சட்டம் 2005 கீழ் பார்த்தீங்கன்னா மருமகள்கள் தங்களுடைய மாமனாரின் சொத்திற்கு உரிமை கேட்க முடியாது. இந்து வாரிசுரிமை சட்டம் பார்த்தீங்கன்னா 2005 படி மூதாதையர் சொத்துல மகன்களைப் போலவே தான் மகள்களுக்கும் இணையான உரிமைகளை வழங்குது. ஒருவேளை உயில் எழுதாம தந்தை இறந்துட்டாங்கன்னா அவருடைய சொத்தின் ஒரே வாரிசு மகள்தான். ஒருவேளை ஒரு மகளுக்கு அவளது உரிமை மறுக்கப்பட்டுச்சுன்னா சொத்தை பிரித்து தருவதற்கு நீதிமன்றத்தை அவங்க அணுகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.